நிலவனின் கெஞ்சலைக் கண்டு நிதிலாவின் காதல் மனம் பதறினாலும் அவளால் அவனுக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் அவ்விடம் விட்டு நகர்ந்தாள். பெற்ற அன்னையும் கட்டிய மனைவியும் ஒன்றாக புறக்கணிக்க ஒருவித கையாளாக தனத்துடன் தரையை விரித்து கொண்டிருந்தான் கதிர்நிலவன். அறைக்கு வந்த நிலத்திலா சுற்றியும் பார்வையை சுழலவிட அதில் குழந்தைக்காக போடப்பட்ட தொட்டிலும் அலமாரியும் சுசிலாவின் பாசத்தை வெளிப்படுத்த அறைக்கு நடுவே வீற்றிருந்த கட்டில் தான் ஒரு வருடம் வாழ்ந்த கசப்பான வாழ்க்கையை நினைவுபடுத்த அவளுள் கதிர்நிலவனை நினைத்து சற்று முன்னர் இலகிய மனது இப்பொழுது மீண்டும் கடினமானது. இறுகிய முகத்துடன் கட்டிலில் மகனை படுக்க வைத்து போட்டு விட்டிருந்த உடையை கலட்டி குளிக்க வைக்க ஆயத்தமான சமயம் நிலவன் அறைக்குள் வர அவனின் அரவம் உணர்ந்து திரும்பி பார்க்க அவனின் கலங்கிய முகம் கண்டு அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அதற்குள் அவளுக்கு மனதில் ஒரு எண்ணம் உதிக்க படுத்திருந்த மகனை தூக்கி அவன் கையில் கொடுத்தாள். அவளின் திடீர் செய்கையில் நிலவன் புலம்பி மகனை கையில் வாங்கி கொண்டு அவளை புருவ முடிச்சுகளுடன் பார்க்க, குழந்தைய குளிக்க வைங்க என்று விட்டு கொண்டு வந்த பேக்கில் இருந்து மாற்று உடையை எடுக்கலானாள். அவனோ திகைத்து, நிலா, நானா? எனக்கு குளிக்க வைக்க தெரியாதே என அப்பாவியாக சொல்ல, எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? நானாதான் கத்துக்கிட்டேன், நீங்களும் கத்துக்கோங்க என அசட்டையாக சொல்ல, அதுக்கில்ல நிலா, பச்சை குழந்தை, நான் தெரியாம ஏதாவது செஞ்சிட்டனா? வேணாண்டா, நீ ஏன் குளிக்க வை என அதே அப்பாவித்தனத்துடன் சொல்ல, அப்புறம் எதுக்கு அன்னைக்கு சாரு கிட்ட பெருசா பேசுனீங்க? உள்ள பிறந்தா தானா வந்துடுன்னு என நக்கலாக கேட்க, இதற்கு என்ன பதில் சொல்வதென தெரியாமல் விழித்தான் நிலவன். மகனை அவனிடமிருந்து வாங்கியவள், இன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்லித்தரேன், பார்த்து கத்துக்கோங்க. நாளையிலிருந்து நீங்க தான் குளிக்க வைக்கணும், என்ன புரிஞ்சதா என்றவளுக்கு பலமாக தலையாட்டி குளியலறைக்குள் சென்றவளை பின்தொடர்ந்தான் நிலவன். அவள் அங்கிருந்து கீசரில் நல்ல வெதுவெதுப்பான தண்ணியை திறந்துவிட்டு பேபி சோப், ஷாம்பு அனைத்தையும் எடுத்து தன் பக்கத்தில் வைத்து கொண்டு அங்கிருந்து சின்ன ஸ்டூலில் அமர்ந்து சேலையை மேலே தூக்கி குழந்தையை தன் கால் மேல் படுக்க வைத்தாள். அத்தனை நேரம் அவள் செய்வதை ஏதோ பள்ளி மாணவன் குறிப்பெடுப்பதை போல் மனதில் பதித்து கொண்டிருந்த கதிர்நிலவன் கடைசியாக அவள் செய்கையில் மூளை வேலை செய்ய மறுக்க அவன் கண்கள் அவளின் சந்தனமர கால்களில் இருந்து பிரிய முடியாமல் தவித்தன. அவளோ இவனை சிறிதும் கண்டு கொள்ளாமல் குழந்தையை குளிக்க வைத்துவிட்டு நிமிர அவள் நிமிர்ந்ததை உணர்ந்து தன்னை மீட்டெடுத்த நிலவன் தலையை நன்றாக உலுக்கி மானசீகமாக அவன் தலையில் குட்டி கொண்டான். அவன் முகத்தில் இருந்த மாறுதலை கண்டு கொள்ளாமல், என்ன, நான் செய்ததை பார்த்தீங்கள, நாளையிலிருந்து நீங்க தான் குளிக்க வைக்கணும் என்றவன் குழந்தையின் டவலை எடுத்து கொடுத்து, இந்தாங்க, பிள்ளைக்கு நல்லா தொடச்சி விட்டு பவுடர் போட்டு ட்ரெஸ் மாற்றி விடுங்க என அவனிடம் திணித்து விட்டு குளியலறை கதவை வேகமாக அடைத்தாள். ஒரு சில நொடிகள் மூடிய கதவையே வெறித்து பார்த்தவனுக்கு பல நாட்கள் கழித்து மனைவியை தன் அறையில் பார்த்ததும், அதுவும் அவளின் அந்த அதட்டல், உருட்டல் மற்றும் இப்பொழுது அவன் கண்ட காட்சி என அனைத்தும் அவளின் மேல் மனைவி என்ற உரிமையை வரவழைத்தது. அப்பொழுதுதான் அவன் மூளை அவளுக்கு கொடுத்த வாக்கை டைமிங் தெரியாமல் நினைவுபடுத்த தன்னையே நொந்து கொண்டு குழந்தைக்கு உடை மாற்றி விட்டான். குளித்துவிட்டு வெளியே வந்தவளின் முகம் பனியில் பூத்த புது மலராய் காட்சியளிக்க அவளின் ஈரக்கூந்தலில் வழிந்த தண்ணீர் திவலைகள் அவனுக்கு மௌனமாக அழைப்பு விடுக்க தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தான். அவளோ இப்படி ஒருவன் அங்கு இருப்பதை சற்றும் கண்டு கொள்ளாமல் நெற்றியில் குங்குமமிட்டு தன் தலையை துவட்டி தளர பின்னி விரித்து விட்டவள் திரும்பி படுக்கையில் படுத்திருந்த மகனை கையில் ஏந்தியவாறு வெளியே சென்று விட்டாள். போன அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த நிலவனின் மனதில் சொல்ல முடியாத உணர்வு ஆட்டி படைத்தது. திருமணம் ஆனது முதல் முழுதாக ஒரு வருடம் அவளுடன்
இந்த அறையில் இருந்திருக்கிறான். ஆனால் ஒரு நாள் கூட அவளை அவனின் மனைவியாக நடத்தியதில்லை. இப்பொழுது இவளின் சின்ன சின்ன செய்கைகள் யாவும் அவனுக்கு காமத்திற்கு பதிலாக காதலை மட்டுமே மனதில் விதைக்க, அவளை நெருங்கி அவள் தோள் சாய்ந்திருக்க வேண்டுமென்ற உணர்வை அவனால் என்ன செய்தும் கட்டுப்படுத்த முடியவில்லை. உரிமை இருந்த போதும் அதை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளாமல் நிரந்தரமில்லாத சந்தோஷத்திற்கு அலைந்தவன் இப்பொழுது காலம் கடந்த பின்னர் நிரந்தரமான சந்தோஷத்திற்கு ஏங்கி தவிக்கிறான். வெளியே வந்த நிதிலாவை வரவேற்ற சுசிலா, அடடே, நீயே குளிக்க வச்சிட்டியா நிதி? நான் இப்போ குட்டியை குளிக்க வைக்க தான் வந்தேன். இனிமே என் பேரனை நானே குளிப்பாட்டி விடுறேன் என்றவரின் குரல் உள்ளிருந்து நிலவனின் செவிகளை தீண்ட அவன் நிம்மதியாக ஒரு பெருமூச்சை வெளியிட, வெளியிலிருந்து எட்டி பார்த்த நிதிலாவின் உதடுகளில் புன்னகையின் சாயல் தோன்றியது. சரி சரி, கீழே வா, சாப்பாடெல்லாம் ரெடி என அவளை அழைத்து கொண்டு கீழே சென்றார். சற்று நேரத்தில் சாரு, ரோஷினி என அனைவரும் உணவு கூடத்திற்கு வர, கடைசியில் நிலவனும் வைப்பும் வந்து சேர்ந்தனர். எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் ஒரு கையில் குழந்தையை வைத்து கொண்ட சுசிலா ஜானகியுடன் சேர்ந்து அனைவருக்கும் பரிமாற, நிலவன் மற்றும் ரோஷினியின் தட்டை ஜானகி தான் நிரப்பினார். சுசிலாவின் ஒதுக்கம் மிகவும் வெளிப்படையாக தெரிய, தொங்கி போன அண்ணன் தங்கை முகத்தை பார்த்திருந்த நிதிலாவிற்கு மிகவும் பாவமாக தோன்ற, தனக்காக தானே இவர்களுக்கு இந்த தண்டனை என்ற மனதில் குற்ற உணர்வு எழ, அதை வாய்விட்டு கேட்டே விட்டாள். அத்தை, அதான் நான் வந்து விட்டேனே, இனியும் ஏன் இவங்களோட பேசாம இருக்கீங்க என மெல்ல கேட்க, நீ பேசாம சாப்பிடு நிதி என ஒரு அதட்டல் போட, அடங்கி போன நிதிலா தலையை குனிந்து கொண்டு சாப்பிட, கண்ணீர் சிந்திய ரோஷினியின் விசும்பல் அவளை மீண்டும் பேச வைத்தது. அத்த, ரோஷினி பாவம், சின்ன பொண்ணு, ஏதோ அப்போ என்ன தெரியாம பேசிட்டான். அதுக்காக நீங்க அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க கூடாது என நாத்தனாருக்காக வக்காலத்து வாங்கினாலே ஒழிய அவளின் கணவனை எடுத்துக்கொள்ளவில்லை. யார் இவளா? சின்ன பொண்ணு? கொஞ்சம் விட்டிருந்தா நம்ம குடும்ப மானத்தை ஏல விட்டுருப்பா. எல்லாம் திமிரு, உடம்பு முழுசும் திமிரில் வளர்ந்திருக்கு என பற்களுக்கிடையே வார்த்தைகளை கடித்து துப்பினார். அப்பொழுதுதான் நிதிலாவிற்கு இது ஏதோ பெரிய விஷயம் என புரிந்தது. இல்லை என்றால் சுசிலா இந்த அளவிற்கு கோவப்படும் ரகம் அல்ல என்பதை அவள் அறிவாளே. பிறகு பொறுமையாக கேட்டுக்கொள்ளலாம் என அப்போதைக்கு அதை விட்டுவிட்டாள். சிறிது நேர அனுஜாவின் கேள்வியும் குழந்தையின் சத்தமும் தவிர அங்கே மௌனமே ஆட்சி செய்ய, அந்த மௌனத்தை சுசிலாவே கலைத்தார். நிதி, குட்டி பிறந்து 20 நாள் ஆச்சு இல்லையா? பேர் வைக்கும் விழா இன்னும் 8 நாளில் வைக்கணுமே, உனக்கு சம்மதமா என அவளிடம் கேட்க, இதை எப்படிதான் மறந்து போனோம் என மனதில் நினைத்தவள், எனக்கு இது தோணவே இல்லாத, இதில் எதுக்கு என்னோட சம்மந்தம்? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. இவன் உங்க பேர, அனைத்தையும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். எனக்கு இதில் சம்பந்தமில்லை என்பதை போல் சொல்லிவிட்டு உணவில் பார்வையை பதித்தாள். அப்போ சரிடா, இன்னைக்கு வியாழன், அடுத்த வெள்ளி விழா வச்சுக்கலாம். அதுக்கான ஏற்பாட்டை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சாயந்தரம் எல்லோரும் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அங்க நான் ஒரு சின்ன பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என அனைவருக்கும் அறிவிப்பு போல் விஷயத்தை சொல்ல, அனைவரும் ஆமதிப்பதாக தலையாட்டினர். உணவு உண்டு முடித்ததும் சாருவிடம் அனுஜாவை உறங்க வைத்துவிட்டு அவளையும் சிறிது நேரம் படுத்து ஓய்வெடுக்க சொன்னார். நிதிலாவிடம் குழந்தையை தான் பார்த்து கொள்வதாக சொல்லி அவளையும் மேலே அனுப்பி வைக்க, நிலவனும் வைபும் அவர்களுக்கு வேலை இருப்பதாக சொல்லி சென்றுவிட, மேலே வந்த நிதிலாவின் மனதில் இத்தனை நாள் இருந்த சஞ்சலம் நீங்கி நிர்மலமாக இருந்ததை உணர்ந்தாள். அது எதனால் என அவள் ஆராய்ச்சி செய்ய முற்படவில்லை. ஏனென்றால் அவளின் எல்லா சிந்தனையின் முடிவும் நிலவனை சுற்றியே வருமென அவள் அறிவாள். சிறிது நேரத்திற்கு பின் யாரோ கதவை தட்டும் ஓசை கேட்க எழுந்து சென்று கதவை திறந்தாள்.
அங்கே தலையை குனிந்து கொண்டு நின்று இருந்த ரோஷினியை பார்க்கவும், வா ரோஷி, ஏன் அங்கேயே நிக்கிற, உள்ள வா என கைப்பிடித்து உள்ளே அழைக்க, ரோஷினிக்கு அன்று ஒரு நாள் இவளை தன் அறைக்குள் வரவிடாமல் தடுத்தது நினைவில் வந்து அவள் கன்னங்களை நனைத்தது. கண்ணீர் வழிந்த கண்களை பார்த்த நிதிலா பதறி அவளை தன் தோளோடு அணைத்து கொண்டவள், என்னாச்சு ரோஷிமா, எதுக்கு இந்த அழுக, கண்ணத்தொட என்ற அவளின் வார்த்தையில் தாய் என்பு வழிய, அண்ணி அண்ணி என்னை மன்னிச்சிருங்க அண்ணி, அன்னைக்கு நீங்க சொல்வதை காது கொடுத்து கேட்டு இருக்கணும், என்னை மன்னிச்சிடுங்க, ஐ எம் சாரி அண்ணி என திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தைகளை சொல்லி கதறி துடித்தாள். ரோஷி, என்னாச்சுன்னு விஷயத்த சொல்லுமல் இப்படி அழுது கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம், முதலில் அழுகையை நிறுத்திவிட்டு விஷயத்தை சொல் என அதட்டல் போடவும் கண்ணை துடைத்து கொண்டு சொல்ல ஆரம்பித்தாள். அண்ணி, நீங்க நீங்க இந்த வீட்டை விட்டு போனது முதல் அம்மாவும் அண்ணாவும் உங்களை தேடாத இடமில்லை, என்ன விசாரிச்சும் நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல, உங்க சொந்தம் உங்க காலேஜ் ஃப்ரெண்ட் கீதா சாருக்கா ஃபோன் நம்பரை கொடுத்தாங்க, ஆனா அதுவும் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. அந்த கீதா சொன்ன சாருக்கா வீட்டு அட்ரஸ்ல அண்ணா ஆள் விட்டு விசாரிச்சப்போ அவங்க இல்லை என்று தெரிஞ்சது. அதுக்கப்புறம் உங்களை எங்க தேட எப்படி தேடன்னு யாருக்குமே தெரியல. அத்தனை நாள் என்ன பிரச்சனை என தெரியாமல் அம்மா தவிச்சாங்க. பின் யோசிச்சு பார்த்தப்போதான் அம்மாவுக்கு விசால் அம்மாத்த மரணம், அது முடிச்சு நீங்கள் ஒரு வாரம் யாருடனும் பேசாமல் மௌனமாக இருந்தது. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு யோசிச்சப்போதான் உங்களுக்கு அண்ணனுக்கும் ஏதோ பிரச்சனை என்று அம்மாவுக்கு தோன்றி இருக்கு. இப்போ வரைக்கும் உங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாத அண்ணி, ஆனால் ஏதோ பெருசா நடந்திருக்குன்னு மட்டும் தெரியும். அன்னைக்கு அண்ணாவோட ரூம்ல அம்மாவுக்கும் அண்ணாவுக்கும் பெரிய வாக்குவாதம். அண்ணனை அம்மா நல்லா அடிச்சிட்டாங்க. அம்மா ரொம்பவும் உடஞ்சு போயிட்டாங்க. அவங்க விசால் அம்மாத்த இறந்ததற்கும் தானும் ஒரு காரணம்னு சொல்லி சொல்லி அழுதாங்க. அன்னைக்கு தான் அம்மாவுக்கு முதல் ஹார்ட் அட்டாக் வந்தது என ரோஷி நிறுத்தவும் நிதிலாவின் கண்களில் கண்ணீர் சுரந்தது. அவள் மேலும் தொடர்ந்தாள், அப்போ இருந்த அம்மா அண்ணனோட பேசுறத சுத்தமா நிறுத்திட்டாங்க. இது ஏதும் எனக்கும் விது அக்காவுக்கும் தெரியாது. விது அக்கா வீட்டில் அத்தைக்கும் மாமாவுக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவளும் இங்க அடிக்கடி வராமல் இருந்ததால என்னை யாருமே கேள்வி கேட்கல. நான் பாட்டுக்கு காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு இருந்தேன் என்றவள் தவறு செய்துவிட்ட குழந்தை போல் மிதிலாவின் முகத்தை பார்த்தாள். அவளோ மேலும் சொல் என்றவாறு அமர்ந்திருக்க ரோஷினி தொடர்ந்தாள், நீங்க சொல்லி அண்ணா சொல்லி என யாரு சொல்லியும் நான் சுந்தர் கூட பழகிறது நிறுத்தல. அவன் என்ன லவ் பண்றேன்னு சொன்னான். சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டில் எனக்குன்னு யாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. அதனால எனக்கு சுந்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சது. அவனோட நல்லா ஊர் சுத்த ஆரம்பிச்சேன் என்றதற்கு நிதிலாவின் தீர்க்கமான பார்வையில் தலை கவிழ்ந்து கொண்டாள். ஆனாலும் நிதிலாவிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடும் நோக்கில் மேலே தொடர்ந்தாள். அம்மாவுக்கும் அண்ணாவுக்கும் பிரச்சனை நடந்து 2வது மாசம். அன்னைக்கு ஒரு நாள் சுந்தரோட பர்த்டேக்கு ட்ரீட்டுன்னு சொல்லி என்னை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனான். அப்பதான் அவன் என்னிடம் தப்பா நடந்துக்க முயற்சி செய்தான் என்றவள் கண்ணில் நிற்காமல் வழிந்த கண்ணீரை துடைக்க தோன்றாமல், அன்னைக்கு அம்மாவுக்கு ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங், அந்த ஹோட்டல் வந்தவங்க என்னை பப்புக்குள்ள இருந்து வெளியே வரத பார்த்துருக்காங்க. என்னை தொடர்ந்து வந்தவங்க சுந்தர் என்கிட்ட தப்பா நடந்துக்கவும் நான் அவனிடமிருந்து தப்பிச்சு வெளியே வந்தப்போ அம்மா என்னை பார்த்துட்டாங்க என்றவள் தலையில் அடித்து கொண்டு அழுதாள். அன்னைக்கு தான் அண்ணி நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு புரிச்சது. அன்னைக்கு அம்மா கண்ணில் தெரிந்த வழி, அதற்கு பிறகு நான் அம்மா கிட்ட பேசவே முடியல அண்ணி. என்னை பார்த்தாலே ஒதுங்கி போனாங்க. ரூமை விட்டு எதுக்கும் வெளியே வரல. ரூமில் ஜானகி அம்மாவையும் விது சாய் மாமாவையும் தவிர யாரும் உள்ளே விட மாட்டாங்க.
பாவம் அண்ணி, அவங்க எங்களால் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டாங்க. அன்னிக்கே உங்க பேச்ச கேட்டு இருக்கணும். அண்ணி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்பவும் யாரும் இல்லாம தனிமையில தவிக்கிறேன். அண்ணி, என முகத்தை மூடி அழுதவளை கண்டு நிதிலாவிற்கு கழிவிறக்கமே வந்தது. அண்ணனும் தங்கியும் எதில் ஒற்றுமையோ இல்லையோ, முட்டாள்தனமாக நடந்து கொள்வதில் 100% ஒன்றியவர்கள் என்ற எண்ணமே அவளுக்கு உதித்தது. உண்மையான பாசம் சுற்றி இருக்கையில் செயற்கை அன்பை தேடிய தங்கையையும், நிஜமான மகிழ்ச்சி கையில் இருக்கையில் பேருக்கும் புகழுக்கும் அலைந்த அண்ணனையும் என்ன செய்தால் தகும் என்ற யோசனை எழுந்தபோது அவளுள் ஒரு பெரும் மூச்சை வெளிவந்தது. இருவரும் தப்பு செய்துவிட்டு மன்னிப்பை யாசித்து நிற்பவர்களை தூக்கு மேடையில் நிறுத்த அவளால் முடியுமா? சாதாரண நாட்களிலே அடுத்தவர்களுக்கு துன்பம் நினைக்காத நிதிலா இன்று ஒரு அன்னையாக எப்படி அடுத்தவரை துன்பப்படுத்த நினைப்பாள்? அவளின் சிந்தனையில் இருந்தவளை ரோஷியின் விசும்பல் நிகழ்காலத்துக்கு கொண்டு வர அவளை வாரி அணித்து, இத பாரு ரோஷி, இனிமே உனக்கு யாரும் இல்லை என்று சொன்னால் அடித்து பல்ல கலட்டி விடுவேன். உனக்கு அம்மா, அண்ணன், அண்ணி, அக்கா, மாமா என இத்தனை சொந்தம் இருந்தும் நீ இப்படி சொல்லலாமா? நீ உன் தவறை உணர்ந்து கொண்டாய் அல்லவா? இனி எல்லாம் நல்லதாவே நடக்கும் என இனி உனக்கு என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேள். அவளை விட 5 வயது மூத்தவள் அந்த 17 வயது பொண்ணுக்கு அன்னையானாள். இவர்களுடன் நடந்த உரையாடலை வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த கதிர் நிலவன் மனதில் நிதிலா கோபுரம் போல் உயர்ந்து நின்றாள். மாலை சுசிலா சொன்னதைப் போல் அனைவரும் கோவிலுக்கு கிளம்ப தயாராகி கீழே வந்தனர். அவர்கள் வருவதற்கும் விந்தியா அவள் கணவன் சாய் சக்தியுடன் வீட்டிற்குள் வருவதற்கும் சரியாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து தன் ஆசை அண்ணியை பார்த்த சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஓடிய விந்தியாவை, விது, பார்த்து மெதுவா போ என கணவன் அதட்டவும் தன் வேகத்தை குறைத்து கொண்டு அவன் பக்கம் திரும்பி, சாரி சாய் என்றவள் வேகமான நடையுடன் நிதிலாவை நெருங்கினாள். அண்ணி, எப்படி இருக்கீங்க? ஏன் அண்ணி திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி போயிட்டீங்க? நீங்க இல்லாமல் எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா என உண்மையான வருத்தத்துடன் சொல்ல, வாடா விது, நீங்க எப்படி இருக்கீங்க? சக்தினா, அத்தைக்கும் மாமாக்கும் உடம்புக்கு முடியலன்னு கேள்விப்பட்ட, இப்போ எப்படி இருக்கு என அவள் கேட்டதை விடுத்து அவள் குடும்பத்தை பற்றி அன்பொழுக கேட்டவளை சலனமற்ற பார்வை பார்த்த சாயின் கண்கள், ஏன் இப்படி செஞ்ச என அவளை கேள்வி கேட்டன. அவன் கண்கள் கேட்ட கேள்வியில் தலை குனிந்து கொண்டாள். அவர்கள் பேசிக்கொண்டிருந்த சமயம் நிலவனும் கீழே வந்து சேர கண்களாலே தங்கையையும் தங்கை கணவனையும் வரவேற்றான். அதற்குள் கையில் குழந்தையுடன் வந்த சுசிலா, வா விது, வாங்க மாப்பிள என வரவேற்க, ஹே, நம்ம குட்டி வாரிசு, கொடுங்க கொடுங்க, இந்த அத்தைக்கிட்ட கொடுங்க, என் மருமகனை கொஞ்சனம் என கையில் வாங்கி கொண்ட விந்தியாவை வாஞ்சையுடன் பார்த்த சுசிலாவின் கண்கள் ஏக்கம் தெரிய அவர் ஏக்கத்தை சரியாக புரிந்து கொண்ட சாய், ஆமா மருமகனே, உனக்கு ஒரு மருமகளையும் நாங்க ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு நீ இன்னமும் 9 மாசம் வெயிட் பண்ணணும் என மருமகனை கொஞ்சுவதைப் போல் அனைவருக்கும் விந்தியா தாய்மை அடைந்திருப்பதை அறிவித்தான். கேட்ட அனைவருக்கும் முகத்தில் மகிழ்ச்சி பெருக்கெடுக்க சுசிலாவும் நிதிலாவும் விந்தியாவை தழுவிக்கொள்ள நிலவன் சாயை அணைத்து தன் வாழ்த்தை தெரிவித்தான். கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா விது? 3 வருடங்கள் கழித்து நல்ல செய்தி. பேரனும் வந்த நேரம் இன்னொரு மகிழ்ச்சியும் சொல்லியிருக்க, என் வீட்டுக்கு மருமகளும் சேர்ந்திருக்கு என்றவர், இப்போ நடக்கிறது எல்லாத்துக்கும் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லோரும் கிளம்புங்க, கோவில் போயிட்டு வரலாம் என அனைவரையும் விரட்டினார். அவர் இருந்த மகிழ்ச்சியில் தலைகால் புரியாமல் தவித்தார். நீண்ட நாட்களுக்கு பிறகு சுசிலாவின் முகத்தில் தெரிந்த ஒளி அங்கிருந்த அனைவரின் மனதையும் நிறைத்தது. அதே நிறைவுடன் அனைவரும் கோயிலுக்கு கிளம்பினர். தான் வரவில்லை என்ற சாருவை கையை பிடித்து இழுத்து வந்தார் சுசிலா.
அவரை பொறுத்தவரை சாருவும் ஒரு பெண் போன்றானாள். எந்த துணையும் இல்லாமல் வெளியேறிய நித்திலாவுக்கு தோள் கொடுத்தது அவள் துவண்டு விழும் சமயத்தில் அவளை வார்த்தைகளால் தேற்றிய சாருவை அவருக்கு மிகவும் பிடித்து போனது. அதை காலையிலிருந்து அவர் செய்த செயலிலே வெளிப்படுத்தினார். ஆனால் சாரு ஒருவித ஒதுக்கத்துடனே நிற்க, நித்திலாவை காட்டிலும் சுசிலாவும் ஜானகியும் அவளை தங்களுடனே வைத்து கொண்டனர். அதுவும் அனுஜா கேட்கும் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொல்ல முடியாமல் பெரியவர்கள் திணறினர். அனைவரும் நிறைவான மனதுடனே 3 கார்களில் கோவிலுக்கு புறப்பட வைபும் வந்து சேர்ந்தான். அத்தனை நேரம் மயங்கி போயிருந்த சாருவின் முகம் சட்டென்று ஒளி பெற்றதை 3 ஜோடி கண்கள் குறித்து கொண்டன. ஆனால் நொடியில் அவளின் முகத்தை மாற்றிக்கொண்டாள். வைபை கண்டதும் சாருவின் கையில் இருந்த அனுஜா, ஹே வைப் அங்கிள், சாக்கி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா என அவனிடம் தாவி அவனின் பாக்கெட்டை ஆராய, அவளின் இந்த செயலில் அதிர்ந்த சாரு, அனு என்ன பண்ற நீ, பிஹேவ் யுவர் செல்ஃப் என அதட்டல் போட அணுவின் முகம் கூம்பி போனது. அதை பார்த்த வைப், இப்ப எதற்கு மதி அணுவை திட்டுற, அவள் என்கிட்ட இப்படி நடந்துக்காம வேற எப்படி நடந்துக்க சொல்ற, இனிமே என் பொண்ணை அதட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத என சாருவை கடிந்து கொள்ள, அவனின் மதி என்ற அழைப்பிலே கண்கள் இரண்டும் தெரித்து விடுவதைப் போல் விரித்தாள். இப்பொழுது அவன் அணுவை தன் பெண் என்று வெளிப்படையாக சொல்லவும், நிதிலாவும் கதரின் குடும்பமும் தன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என்ற கேள்வி மனதில் எழுந்து சங்கடமாக கையை பிசைந்து நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அவள் நினைத்தவாறு எதுவும் நடவாமல் நித்திலா இயல்பாக அவளை காரில் ஏறி அமருமாறு சொல்ல, மௌனமாகவே அப்பயணம் துவங்கியது. பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோவில் அடைந்ததும் குடும்ப சகிதமாக அனைவரும் பல உருவங்களில் அருள் தரும் லட்சுமிகளை வணங்கிவிட்டு தன் பேரனை வைத்து சிறு பூஜை செய்து முடித்த பின்னர் அங்கிருந்த மண்டபத்தில் மற்றவர்கள் அமர, சாரு இருந்த மனநிலையில் அவளுக்கு மீண்டும் அம்மனை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலில் மீண்டும் ஒவ்வொரு பிரகாரமாக நடந்தாள். அவள் தனியே செல்லவும் அவள் பின்னாலேயே அணுவுடன் வந்த வைப் அவளுடன் இணைந்து கொண்டான். அவன் உடன் இருப்பதை கூட கவனிக்காமல், என்ன கடவுளிடம் கேட்பதென்று கூட தெரியாமல் கண் மூடி நின்றிருந்தவளை தொந்தரவு செய்யாது அர்ச்சகர் பிரசாத குங்குமத்தை பக்கத்தில் இருந்த வைம்புக்கு கொடுத்துவிட்டு உள்ளே தீர்த்தம் எடுக்க சென்று விட, கண் திறந்த சாரு அவரை அழைக்க முற்படும் போதே வைப் அவள் நெற்றியில் குங்குமமிடவும் யாரோ கோவில் மணி அடிக்கவும் சரியாக இருந்தது. அவன் செயலில் திடுக்கிட்டு நின்ற சாரு சுய உணர்வு பெற்று, என்ன செய்றீங்க வைப் என்றதுடன் வேகமாக அவன் நெற்றியில் இட்ட குங்குமத்தை அவள் அழிக்க கையெடுக்க, அதை தடுத்தவன், நீ மட்டும் இப்ப அதை அழிச்ச அதை நான் இறந்ததற்கு சமானம் என அவள் கண்களை பார்த்து உறுதியாக சொன்னதை சாருவால் மீற முடியாமல் அதற்கு மாறாக அவள் கண்களில் கண்ணீரை மட்டுமே பதிலாக சிந்தின. அதற்குள் தீர்த்த தட்டுடன் வெளியே வந்த அர்ச்சகர் அவர் கையில் பூவை கொடுத்தவர், எதுக்குமா இந்த அழுக, வாழ்க்கையில் என்ன சோதனை வந்தாலும் நீங்க கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒன்னா சமாளித்தால் இந்த உலகையே வென்றுவிடலாம், 2 பேரும் நன்னா இருங்க என அவர் வாழ்த்து விட்டு போக, வைப் காதுகளை மட்டுமல்லாது சாருவின் காதுகளிலும் தேன் ஊற்றை பொழிந்தது. இந்த சம்பவத்திற்கு பின் வைபுவின் காதல் உறுதி பெற சாருவிற்கும் மனம் சொல்ல முடியாத வேதனையை அனுபவித்தது. காலையில் அவனின் மதி என்ற அழைப்பு அவளுக்கு பழைய ஞாபகத்தை கொண்டு வர 2 கட்ட மனதுடன் அலைந்தாள். பின் சிறிது நேரம் கழித்து விந்தியா சேர்ந்திருப்பது போல் தெரிய சுசிலாவிடம் அனுமதி வாங்கி கொண்டு மற்றவர்களிடம் விடை பெற்று சாயும் விந்தியாவும் அவர்கள் வீட்டுக்கு சென்றனர். நித்திலாவிடமும் சாருவிடமும் எங்கேயாவது வெளியே சென்று விட்டு சுற்றி பார்த்துவிட்டு மெதுவா வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு சுசிலாவும் ஜானகியும் கிளம்ப ஆயத்தமாக அவர்களுடன் ரோஷினியும் இணைந்து கொண்டாள். இப்பொழுது நித்திலா, கதிர்நிலவன் மற்றும் அவர்கள் பையன் சாரு, வைப் மற்றும் அனுஜா மட்டுமே இருந்தனர். அனுஜா கடலை பார்த்ததிலிருந்து அங்கே செல்ல வேண்டும் என்று அடம்பிடிக்க சாரு மறுத்து பேச குழந்தை அழ ஆரம்பித்து விட்டான்.
நிலவனும் குழந்தையை வாங்க கையெடுக்க நிதிலா அவனை கேள்வியாக பார்த்தாள். என்ன என அவளின் ஒற்றை பூர்வம் உயர்த்தி கேள்வி கேட்க, இல்ல பாப்பாவையும் அங்க கடல் கிட்ட எடுத்துட்டு போகலாம்னு என அவன் ஆர்வமாக சொல்ல துவங்கி அவள் முறைப்பில் பாதி வாக்கியம் காற்றில் கரைந்தது. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என அவளின் கேள்விக்கே, ஏன் நிலா, பிறந்து 20 நாளான குழந்தைய கடல் காற்றுக்கு தூக்கிட்டு போறேன்னு சொல்றீங்களே, அதான் கேட்டேன் என மெதுவாக என்றாலும் அவனை நக்கல் கேள்வி கேட்க அவனது முகம் பியூஸ் போன பல்பு போல் கலை இழந்தது. சாரி, எனக்கு தெரியாது என்றதுடன் வாய்ப்புடன் இணைந்து கொண்டான். அவன் சென்றதும் தன் மன சிந்தனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு, ஏன் நித்தி அவர் மேல இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுற, பார்க்க ரொம்பவும் பாவமா இருக்குடி. நீ என்ன சொன்னாலும் உன் பின்னாடியே வருவதால் தான் நீ இப்படி செய்கிறாயா என சாரு கேட்க, அவர் செய்ததுக்கு நான் செய்வதும் ரொம்பவும் கம்மிதான் சாரு. இதே போல்தான் நானும் ஒவ்வொரு முறையும் இவரின் அன்புக்காக ஏங்கி ஏங்கி அவர் முகம் பார்த்து நின்று இருக்கேன். அப்பவெல்லாம் என்னை ஒரு மனுஷியா கூட மதிக்கல என முகம் இருக சொன்னவளை, அதுக்காக அவர் செய்ததுக்கும் இது என்ன பழிவாங்கும் படலமா நிதி? இப்படி செய்வதற்கு நீ அவருடன் வராமலே இருந்திருக்கலாம் இல்லையா என அவள் கூர்மையாக கேட்க, சச்ச, பழிவாங்க அவர் என்ன எனக்கு எதிரியா? அப்படியெல்லாம் ஏதும் இல்லை சாரு. ஆனாலும் ஏதோ ஒன்று அவரிடம் என்னை ஒண்ட விடாம தடுக்குது என்றவள், பின் இவர் மட்டும் இப்படியெல்லாம் செய்யாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ சாரு? என் அம்மாவும் இப்பொழுது என்னுடன் இருந்திருப்பார் என்றவள் கண்களில் சிந்திய கண்ணீர் சாருவை இலக்கியது. அவள் சொல்வதும் சரிதானே. ஏதோ ஒன்றடைய உடன் இருக்கும் மனைவியை காயப்படுத்திவிட்டு மட்டுமல்லாது அவர் செய்த முட்டாள்தனத்தால் அவள் பெற்ற தாயல்லவா இழந்திருக்கிறாள். அவ்வளோ எளிதில் நடந்ததை மறந்து அவனுடன் ஒன்றி வாழ சொன்னால் அவளும் தான் என்ன செய்வாள்? காலம் நிச்சயம் இவர்கள் வாழ்வை மலர செய்யும் என்ற நம்பிக்கையுடன் அவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் சாருவும் மௌனம் காத்தாள். பின் சில நேரம் மௌனத்திற்கு பிறகு தன்னை சமநிலைக்கு கொண்டு வந்த நிதிலா சாருவின் முகத்தை பார்த்தாள். சற்று நேரத்துக்கு முன்னர் அவளும் வைபும் தனியாக வந்ததை அவள் கவனித்தாள். அவர்கள் வரும்போது வைபின் கண்களின் மின்னலும் சாருவின் கண்களில் வெறுமையும் கண்டவள் இப்பொழுது தன்னுடைய விஷயத்தை விட தோழியின் விஷயமே பெரிதென்று நினைத்தவள், சாரு, நான் உன்கிட்ட உன்னோட பர்சனலை பற்றி பேசணும் என நிறுத்த, என்னடி லூசு, நமக்குள்ள என்ன பர்சனல்? உனக்கு தெரியாம நான் ஏதாவது செய்திருக்கேனா? செய்திருக்கியே என நித்திலா சொல்ல, ஹே என்னடி இப்படியெல்லாம் சொல்ற? நான் அப்படி என்ன மறைச்சேன் என கோபமாக கேட்டவளை வைப் என்ற ஒற்றை வார்த்தையில் அடக்கினாள். அவளின் ஒற்றை வார்த்தை சாருவை நிலம் பார்க்க செய்ய, என்னடி நெருப்புக்கோழி மாதிரி தலையை குனிஞ்சிருக்க? கொஞ்ச நேரம் முன்னதானே என்னிடம் வீராப்பா பேசின. அது அது வந்து என இழுக்க, எது வந்து? அதான் வந்தாச்சே என கிண்டல் அடிக்க, அது எப்படி உனக்கு தெரியும்? சிபிஐ வச்சு. ஏண்டி, அதான் உங்க 2 பேரோட மொழியிலே தெரியுதே. இதை யாராவது வாய் விட்டு வேற சொல்லணுமா? இல்ல நிதி, அது எனக்கே தெரியல என தடுமாற, என்ன உனக்கே தெரியல என அவள் வார்த்தையை திருப்பி போட, இதெல்லாம் ஒத்து வராது நிதி. அவர்தான் ஏதோ நிதர்சனம் புரியாமல் உளறுகிறார் என்றால் நீ ஏன் என்னை படுத்தி எடுக்கிறாய் என ஆற்றாமையுடன் சொல்ல, என்னடி நிதர்சனம் என அப்பொழுது நித்திலா விடாப்பிடியாக கேட்டாள். ஏனோ அவளுக்கு இன்றுடன் தோழியின் மனசஞ்சலத்தை போக்க வேண்டுமென்ற உந்தலில் விடாப்பிடியாக நின்றாள். என்ன நிதி, தெரியாதது போல் கேட்கிறாய்? நான் ஒரு விதவடி. எனக்கு 3 வயதில் ஒரு பெண் இருக்கிறாள். இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது நிதி. எனது முதலில் உன்னிடம் இருக்கும் இந்த எண்ணத்தை விடு. நீ விதவையாக இருந்தால் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாதென்று எதுவும் இருக்கிறதா என கேள்வி எழுப்ப,
ஏன் நித்தி நீயும் அவரை போலவே பேசுகிறாய்? என்னால் எப்படி மோகனை மறந்துவிட்டு இன்னொரு திருமணம் செய்ய முடியும்? நாளைக்கு அணு பெரியவளான பிறகு என்னை நிக்க வைத்து கேள்வி கேட்க மாட்டாளா? வேண்டாம் நிதி, எனக்கு இந்த வாழ்க்கையே போதும். நான் இதில் நிறைவாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்கேன். என்னை மறுக்க? அடியே, என்கிட்ட உன் வேலையை காட்டுறியா? நான் உன்னுடன் இருந்த அந்த 8 மாதத்தில் நீ ஒரு முறை கூட மோகனை பற்றி பேசியதே இல்லையே. அது மட்டுமில்லாமல் நீ மோகனின் நினைவுகளை முற்றிலுமாக மறந்து விட்டதே நான் உணர்ந்துதானே இருந்தேன். என்னை விட நிதர்சனம் புரிந்து நடப்பவள் நீதானடி. அது மட்டுமில்லாமல் அனுஜா கூட அவள் தகப்பனை பற்றி கேட்டதில்லை. அப்படி இருப்பவர்களுக்கு இப்பொழுது வைபை மறுக்கவென இந்த காரணத்தை ஏன் தேடி பிடிக்கிறாய் என கோபமாக கேட்டவளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அமர்ந்திருந்தாள். சாரு, உன் கண்களில் நீ வைபை விரும்புகிறது தெரிகிறதடி. அதை ஏன் ஒத்துக்கொள்ள மறுக்கிறாய் என்றவளுக்கு, அது எப்படி நிதி? ஒரு முறை மோகன் மேல் வந்த அதே காதல் வைபின் மேலும் வரும். அப்படி என்றால் நான் மோகனை ஏமாற்றுகிறேன் என்றுதானே அர்த்தம் என தவிப்பாய் கேட்க, அதற்கு நிதி பதில் சொல்லும் முன், இல்ல நிதி, இது நடக்காது, வேணாமடி. வைப் நல்லவர். அவர் வேறொரு பெண்ணிடம் சந்தோஷமாக வாழட்டும். அவருக்கு நான் வேண்டாம் என கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணீரை தத்தெடுக்க, அனுஜா குடிக்க தண்ணீர் கேட்டாள் என்பதற்காக அவளை கதிரிடம் விட்டுவிட்டு தண்ணீர் பாட்டில் எடுக்க வந்த வைப் அத்தனை நேரம் இவர்களுக்குள் நடந்த உரையாடலை முதலில் இருந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். அதில் அவர்கள் பேசியதில் சாருவுக்கு தன்மேல் விருப்பம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவன் கடைசியில் சாரு சொன்ன வாக்கியங்கள் அவனை கோபத்தின் உச்சிக்கு அனுப்ப வேகமாக வந்தவன் சாருவின் தோள் பற்றி தூக்கியவன், எனக்கு நீ வேண்டாம் என்று சொல்ல நீ யாரடி? நான் உன்னிடம் எனக்கு வேறொரு பெண் பார் என்று சொன்னேனா? ஒருவர் மேல் வந்த காதல் இன்னொரு மேல் வரக்கூடாதென்று ஏதேனும் சட்டமா இருக்கிறது என்ன? நான் உன்னைதான் திருமணம் செய்துப்பேன். உன்னால் முடிந்ததை தடுத்து பாரே என பொறிந்தவன் அப்பொழுது வைபை காணமென்று அவனை தேடி வந்த நிலவனிடம் நித்திலாவிடமும் திரும்பி, கதிர், நீ என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ எனக்கு தெரியாது. எனக்கும் சாருவுக்கும் இன்னும் ஒரு வாரத்தில் திருமணம் நடக்க வேண்டும். இதில் எந்த மாற்றமும் இல்லை என உறுதியாக முடித்து கொண்டவன் சாருவை முறைத்துவிட்டு அங்கிருந்து வேகமாக வெளியேறினான். அவன் போவதையே ஒரு திகைப்புடன் பார்த்து கொண்டிருக்க, சாருவுக்கு அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்க மூளை மறுத்து போனது. கோவிலில் இருந்து வரும் வழி எங்கும் சாரு தன் மகளை கட்டிக்கொண்டு ஊமையாக அழுது கொண்டு வர, நிதிலாவிற்கும் வைபின் இந்த அதிரடி தாக்குதல் முதலில் திகைப்பை கொடுத்தாலும் இவளுக்கு இதுதான் சரி என்று எண்ணம் வர, ஏதோ ஒரு ஊந்தலில் வண்டியோட்டி கொண்டிருந்த நிலவனை பார்க்க அவன் கண்ணை மூடி திறந்ததில் நிம்மதி பெற்றவளாய் அமைதி காத்தாள்.